நெஞ்சுரம் போற்றி வர துஞ்சும் தீரம் தீட்டி விழி அஞ்சுதல் அறிவிலா செயல் கெஞ்சுதல் என்றும் இல. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டில் ரசிகர் ஒருவர் ஆர்வ மிகுதியால் விஜயின் அருகே செல்ல மேடையில் ஏறினார். அப்போது விஜய் அவர்களின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர்கள் அந்த ரசிகரை அப்புறப்படுத்தினர். இதில் அந்த ரசிகர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. ரசிகரை அப்புறப்படுத்தினார்கள், ஒன்றும் தூக்கி எரியவில்லை. அவர்கள் பவுன்சர்கள் விஜய் அவர்கள் நியமித்ததுக்கு காரணமே தன்னுடைய பாதுகாப்புக்காக தான். அப்படி பாதுகாப்புக்காக வரப்பட்ட பவுன்சர்கள் விஜய் அவர்கள் நோக்கி வரும் ரசிகர்களை அவர்கிட்ட பாதுகாக்கிறதுக்கு சில அவங்க பாதுகாப்பு பணி ஈடுபட தான் செய்வாங்க. அதுக்காக தான் அவங்க வரவைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மதுரை மாநாட்டில் விருந்துக்காக வரவைக்கப்படவில்லை, விஜய் அவர்களின் பாதுகாப்புக்காகவே வரவைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய கடமையே அதுதானுங்க. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டது. அதன் பிறகு பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் தன்னை பவுன்சர்கள் தாக்கியதாக கூறி பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் மீது சில சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கானது பெரம்பலூர் காவல் நிலையத்தில் இருந்து மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கில் உள்ள ட்விஸ்ட் என்னவென்றால், பவுன்சரால் அப்புறப்படுத்தப்பட்ட அந்த இளைஞர் சரத்குமார் இல்லை என்றும் வேறு ஒரு இளைஞர் தான் பவுன்சரால் அப்புறப்படுத்தப்பட்டார் என்றும் தகவல்கள் பரவி வருகின்றன. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காகவே பவுன்சர்கள் நியமித்து தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார். இப்படி பவுன்சர்கள் மத்தியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேடை நோக்கி நடந்து வரும்போது லட்சக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் சில துரோகிகளால் ஏவப்பட்ட கூலிப்படைகளும் கலந்து விஜயின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம் என்பதற்காகவே தனது பவுன்சர்கள் மூலமாக தன்னை நெருங்குபவர்களை அப்புறப்படுத்துவதற்காக தன்னுடன் பவுன்சர்களை அழைத்து வருகிறார். அதாவதுங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பொதுவெளியில் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்று விஜய் அவர்கள் பவுன்சர்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார். இது எப்படிங்க தவறுன்னு சொல்ல முடியும்? நெருங்கி வரும்போது அவங்க என்ன செய்ய முடியும்? பவுன்சர்கள் அப்புறப்படுத்த தான் செய்வாங்க. இதை குற்றம் குறையாக மக்கள் பார்க்கவில்லை. சில துரோகிகளால் மக்களுக்கு தவறாக என்ன வர வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகிறார்கள். பவுன்சர்கள் ரசிகர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று யாரையும் தாக்கவில்லை. பவுன்சர்கள் அவங்க ரசிகர்கள் மத்தியில் சென்று யாரையும் தாக்கலைங்க. இது ஒரு தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக இதுவும் செய்யலை. இது போன்ற பொய்யான சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டுகளால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். அவர் இன்னும் பல மடங்கு வலிமையோடு செயல்படுவார். அவரது அரசியல் வீகம் என்பது எவராலும் கணிக்க முடியாததுங்க. அவருடைய போராட்ட குணமானது சிவகங்கை மன்னர் சின்னமருதுவின் வீரத்திற்கு, போராட்ட குணத்திற்கு ஈடு இணையானதுங்க. அதாவது என்னங்க, சின்னமருது அவர் அவருடைய அரசியல் வீகம் வெள்ளையர்கள் ரொம்ப அச்சுறுத்தியது. அதாவது அவருடைய ஜம்புத்தீவு பிரகடனம் படித்து பாருங்கள் எப்படி இருக்கணும். ஜம்புத்தீவு பிரகடனம் முதலாக வெள்ளையர்களுக்கு எதிராக வெளியிட்ட ஒரு பிரகடனம்ங்கிறது அறிக்கை. இதனால் வெள்ளையர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை மன்னர்களையும் ஒன்றிணைத்து வெள்ளையர்களுக்கு எதிராக திரட்டி ரொம்ப அவர் அச்சுறுத்திட்டார். கடைசி காலத்தில், இறுதி காலத்தில் சின்னமருது அவனுடைய மெய்காப்பான வச்சு காலில் சுத வச்சு சில துரோகிகளை கைது செய்து கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டு இறுதி வரை தூக்கிலிடும் வரை கூண்டோடு அழைத்து சென்றார்கள் வெள்ளையர்கள். ஏன்னா அவர் தப்பிச்சுட்டா நமக்கு ஆபத்தாயிரும், நம்ம தலைக்கு ஆபத்தாயிரும், அதனால் இவர் தப்பிக்க விட்டுறக்கூடாது, எந்த சூழ்நிலையும் தப்பிச்சிடுவார் அப்படின்னு வரலாற்றிலே அவர் ஒருத்தர் தாங்க கூண்டோடு கைது செய்யப்பட்டு அப்படி கடைசி வரைக்கும் கூண்டோடவே தூக்கில் தொங்கவிடப்பட்டாருங்க. இந்த போராட்ட குணமானது விஜய் அவர்களுக்கும் இருக்குங்க. இதில் 100% உண்மைங்க. அவருடைய லட்சிய பாதையிலிருந்து, அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டார். அவருடைய லட்சியமானது அனைத்து மக்களுக்குமான சமநிலையான சேவை செய்வதற்கான சுதந்திரம் ஆகும். இந்த சுதந்திரம் அவருக்கு தேவைப்படும். அதாவது மக்களுக்கு செய்ய வேணும் அப்படின்னா அவர் செய்ய முடியும் அவரால். ஆனால் அதுக்கு எவ்வளவு இடையூறு வரும், எவ்வளவு ஒரு பிரச்சனை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தேவை அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தின் மூலமே சாத்தியமாகும் என்பதால் மட்டுமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார். மூங்கிலானது எவ்வளவு வெட்டப்பட்டாலும் மீண்டும் துளிர்விட்டு வளர்வதைப் போல வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் நேர்ந்தாலும் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் எழுந்து தன்னுடைய லட்சியத்தை அடைந்து மக்களுக்கு உண்மையான முதல்வராக, மக்கள் சேவகனாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்திய வரலாற்றின் சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவார். நன்றி, வணக்கம்.